ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை பணியாரம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தோசை மாவு அது மெயினு. அது இருந்துச்சுன்னா நம்ம அது ஈஸியாக செஞ்சிடலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நறுக்கி கலந்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நமக்கு தேவையானது முட்டை. ஒரு பவுலில் நான் இப்போ அந்த கிண்ணத்தில் எடுத்திருக்க மாவு வந்து என்கிட்ட இருக்கிற குழி பணியார சட்டியில் ஒரு ஈடுக்கு 7 பணியாரம் வரும். அது மாதிரி 3 தடவை ஊற்றலாம், 3 ஈடு ஊற்றி எடுக்கலாம். இந்த மாவில் நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது 1 கப்பு மாவு, இதில் 3 ஈடு ஊற்றி எடுக்கலாம். நான் ஒரு வச்சுருக்க பணியார சட்டியில் 7 குழி பணியாரம் ஊற்றலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். ஆல்ரெடி தோசை மாவில் உப்பு இருக்கும். நம்ம இப்போ ஆட் பண்ணுற இந்த முட்டைக்கும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் இதை ஆட் பண்ணுறதுக்கு சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டால் போதும். மாவில் நல்லா அடித்து கலக்கணும், இல்லைன்னா அப்படியே அடியில் போய் தங்கிரும் முட்டை. நல்லா கலக்குனதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்கிறது இண்டோலியம் குழிப்பணியார சட்டி. அது நல்லா யூஸ் பண்ணி கருப்பு கலராகவே ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. பசங்களுக்கு அடிக்கடி வெறும் தோசை மாவில் மட்டும் ஊற்றி கொடுப்பேன். வெறும் தோசை மாவில் இட்லி பொடியை தூவி நெய் ஊற்றி கொடுத்துருவேன். அது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்து நம்ம வெங்காயம், கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். அதை ஒரு கலக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு மாவு ரெடி. முட்டை பணியாரம் ஊற்றுறதுக்கு மாவு ரெடி. இது மாதிரியும் பண்ணலாம். இல்லை நம்ம ஆல்ரெடி வேறு எப்படி பண்ணலான்னா, இதில் கொஞ்சம் மிளகு ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கணும். இல்லை வேறு எப்படி பண்ணலான்னா, இதே மாதிரி வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, முட்டை இதோட கடலை மாவு ஆட் பண்ணி ஊற்றலாம். அது அடை மாதிரி இருக்கும், அடை டேஸ்ட் வரும். இதில் வந்து நமக்கு முட்டையும் மாவும் கலந்துருக்கிறதுனால நல்ல சாஃப்டாக வரும். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி எண்ணெய் சட்டியில் அந்த குழிப்பணியார சட்டியை சூடு பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் ஒரு அரை கரண்டி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி மாவு ஊற்றணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வரும். எடுக்கும்போது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு எண்ணெய் ஃபுல்லாக உறிஞ்சிரும். அந்த டைமில் கொஞ்சம் மேலாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா சாஃப்டாக வரும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுடலாம். இதே மாதிரி நம்ம உரப்படைக்கு அடைக்கிற மாவுலையும் ஊற்றலாம். அந்த மாவு அரைச்ச மாவில் ஊற்றினோம்னா அதுவும் நல்லா வரும். அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இதுவே நேரம் ஆகும் வேகிறதுக்கு, அது இன்னும் நேரம் ஆகும். பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு இது மாதிரி ஊற்றி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். முட்டையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில். தோசை மாவு, முட்டை அது இருந்தால் கூட போதும். வெங்காயம், வேறு உங்கள்கிட்ட கேரட்டு, வேறு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக வரும். இது பிரேக்ஃபாஸ்ட்டு, காலை சாப்பாடுக்கு, நைட்டுக்கும் ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. எப்பொழுதும் தோசை, இட்லி அதே மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. அதனால் திருப்பி நான் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஓரளவுக்கு சைட்லலாம் ப்ரௌன் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. யூஸ்வலாக இந்த குழியில் மாவு ஊற்றும்போது 3/4 பங்கு மாவு ஊற்றினோம்னா நமக்கு குழி அளவுக்கே அழகாக வரும். நான் கொஞ்சம் கூட தான் ஊற்றினேன், பெரிய பணியாரமாக வரட்டும்ன்ட்டு. பாருங்கள், குழியை தாண்டி வெளியில் இருக்குது பெருசாக வேகவும். நல்லா வெந்துருச்சு. அடிப்பக்கம் வெந்துருச்சுன்னா மேலே ஓட்டையாக இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே ஓட்டையாக இருக்கும்.
ரவா தோசையில் வர ஓட்டை மாதிரி குட்டி குட்டியாக அந்த ஓட்டை இருந்துச்சுனாலே ஆல்மோஸ்ட் வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். நம்ம அடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த வடைக்குத்தி கடையிலலாம் கிடைக்கும். அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம சாதாரண ஸ்டீல் ஸ்பூன் இருக்குல்ல, யூஸ் பண்ணுற ஸ்பூனை வச்சு அழகாக திருப்பி விட்டலாம். நல்லா சூப்பராக வரும். ஒன்று ஒன்றா பொறுமையாக திருப்பி விட்டுட்டோம்னா, திருப்பி விட்ட உடனே அது வெந்துடும். ரொம்ப நேரம் திருப்பி விட்டால் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. நீங்கள்லாம் எப்படி குழிப்பணியாரம் செய்வீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். என்னோட இதில் 7 இருக்குது. நீங்கள் எத்தனை பணியாரம் வர மாதிரி சட்டி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆஸ் யூஷுவல் தோசைக்கு இட்லிக்கு என்னென்ன தொட்டு சாப்பிட்றோமோ எல்லாமே இதுக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கும் வச்சு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம். ஏன்னா அது சாஃப்டாக இருக்கிறதுனால மத்தியானத்துக்கு அப்படியே தோசைலாம் ஒவ்வொரு நேரம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். இட்லியுமே எண்ணெய் தடவி லைட்டாக எண்ணெய் தடவி கொடுத்தா மத்தியானம் வரைக்கும் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி தான் குழிப்பணியாரமும் மத்தியானம் வரைக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப ட்ரையாக தெரியாது நமக்கு. பசங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் கொடுத்துருக்கேன் ஸ்கூலுக்கெலாம் பசங்களுக்கு விரும்பி. இதெல்லாம் வச்சு கொடுத்தா பாக்ஸ் காலியாக தான் வரும். இது குட்டி குட்டியாக தோசை, பொடி இட்லி அதெல்லாம் நானும் நிறைய தடவை நோட் பண்ணிட்டேன். 2 பசங்களுக்கும் வச்சு கொடுத்தா பாக்ஸ் காலியாக தான் வரும். நம்ம ரைஸ் செஞ்சு கொடுக்குறத விட இதை தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னு கேட்டால் லன்ச் டைமில் கொடுக்குற அந்த டைமுக்கு கடகடன்னு ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டோமா, அடுத்து விளாண்டோமா, இல்லை ஏதாவது ஹோம்ஒர்க் எதாவது எழுதுகிறோமா, அதனால் இதுதான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுதுங்க பசங்க. ஸோ என்னோடய லன்ச் ரெசிப்பியில் இதுவும் ஒரு நாள் நான் கொடுத்துருவேன் பசங்களுக்கு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சட்டியில் ஒன்று கூட மாவு ஒட்டலை, எண்ணெயும் இல்லை, சுத்தமாக எல்லாம் குழிப்பணியாரம் உறிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வெறும் தோசை மாவு, சாதாரணமாக நம்ம ஊற்றுற தோசை மாவில் ஊற்றி அதில் பொடி தூவிருக்கேன் மேலே. 2 வகையும் வேணும்னு சொன்னாங்க பசங்க, அதனால் நான் 2யுமே செஞ்சுருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் சட்னி. இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு. புளி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை அரைச்சி எடுத்தாச்சு. இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றணும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சட்னி. உங்களுக்கு நீங்கள் எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் எப்படி முட்டை பணியாரம் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.